அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து கலச பாவாடை ஒன்று தைக்க போகிறேன். எங்கள் பக்கத்தில் குட்டியாக ஒரு கலசம் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து இன்றைக்கி வந்து தைக்க போகிறேன். அந்த இதோட மெஷர்மெண்ட்டில் தைக்க போகிறேன். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக என்னென்னா, இது 1 மீட்டர் ப்ளவுஸு, பட் 80 பாயிண்ட் தான் இருக்குது. 80 பாயிண்டில் வந்து எப்படின்னா, ஹைட் வந்து 8 இன்ச்லேருந்து 9 இன்ச் ஹைட் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு 2 கார்னர்ஸையும் வந்து ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு தைக்கணும். அதாவது இதுக்கு நம்ம வந்து லைனிங்கோ இல்லை கேன்வாஸோ எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை நம்ம அப்படியே இது பண்ணுறதுனால 2 சைடும் இது எல்லாமே முழுக்க நான் கையால் தைச்சது. இது வந்து டோட்டலாக எனக்கு தைச்சு முடிக்க 50 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ 50 மினிட்ஸ் வீடியோவை நான் அப்படியே போட முடியாது இல்லையா? அதனால நான் வந்து அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இது முழுக்க கையில் தைச்ச துணி. அதே மாதிரி நான் என்னோடய சேனலில் போடுற பாவாடைங்க எல்லாமே நான் வந்து கையில் தான் தைக்கிறேன். அதாவது என்கிட்ட வந்து மிஷினுன்னு எதுவும் இல்லை. எனக்கு வந்து கையில் தைக்கிறது தான் என்னோடய பேஷன். நான் வந்து எந்த துணியாக இருந்தாலும் அதை அழகாக எடுத்து அந்த விக்கிரகத்துக்காக வந்து ட்ரெஸ் தைப்பேன். எனக்கு வந்து இந்த இதில் எப்படின்னா, இந்த துணியே வந்து ப்ளவுஸ் பிட்டு இது இந்த மாதிரி நல்லா லக்ஸரியாக தெரிகிற ப்ளவுஸ் பிட்டு ஏதாவது வந்து எங்கள் அண்ணிக்கிட்ட எங்கள் நாத்தனார்கிட்ட வந்ததுன்னா அவங்க வந்து என்கிட்ட கொடுப்பாங்க, நீ இதை வச்சு பாவாடை தைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களோட ஹோல் ஃபேமிலியுமே எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. இது நான் பாவாடை இது தைக்கிறதுக்கு எடுத்துக்கோ, இந்த இது நீ பண்ணு, இது உனக்கு நல்லா வரும், இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு எனக்கு ரொம்பவே என்கரேஜ் பண்ணி அவங்க வந்து இவ்வளோ தூரம் எனக்கு கூடவே சப்போர்ட் பண்ணதுனால தான் என்னால் இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் ஒரு 1000 வீடியோ வந்து என்னோடய சேனலில் போட முடிஞ்சுது. இதில் 1000 வீடியோவில் 800 வீடியோ வந்து நான் தைக்கிற வீடியோ என்ன பண்ணுறேன் அதெல்லாம் தான் இருக்கும். மீதி ஒரு 200 வீடியோ வந்து நான் வந்து எப்போல்லாம் வீடியோ போடலையோ அப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். அவர் நல்லா குக் பண்ணுவார். அவர் வந்து அவரோட குக்கிங் இது வீடியோ வந்து எனக்காக போட்டார். ஆக்சுவலி இந்த சேனல் வந்து நம்ம ஐடியில் விட வேணாம், இது நீ வந்து ரொம்ப ஆசையாக ஆரம்பிச்சது, அதனால் நீ இதை வந்து நல்லா பண்ணு, உனக்கு நான் வந்து என்ன வேணுமோ வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து திடீர்னு ஏதாவது தீர்ந்து போச்சு கேட்டேன் அப்படின்னா டக்குன்னு வந்து என் கூட வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு வாங்கி கொடுப்பாருங்க. அதே மாதிரி நான் இங்கே தைக்கிற ஒவ்வொரு பாவாடையும் வந்து புதுசாக இருக்கிற பாவாடை நிறையா வந்து நான் தைச்சிட்டு உடனே கலச பாவாடையாக தைச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யார் வீட்டுக்காவது நான் வந்து கலச பாவாடைக்கு கொடுத்துருவேன். அவங்க வந்து கலசத்துக்கு போட்டு அலங்காரம் பண்ண நல்லா இருக்கும்ன்ட்டு. நான் ஒரு தடவை கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க ரெகுலராக வந்து பாவாடை வெளியில் கூட வாங்குவாங்க, என்கிட்ட கூட சொல்லி தைக்க சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் எனக்கு வந்து எப்படின்னா 2018 தான் நான் வந்து சேனல் ஆரம்பித்தேன். பட் நான் வந்து 2017 வந்து இது நான் 16-17 வந்து நான் ஃபுல் டைமாக இது நான் ஃபுல்லாக தைச்சிட்டே இருந்தேன். நான் இது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து கிராஃப்ட் ஐடியாஸ் அந்த மாதிரி இது ஹவுஸ் ஹோல்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு என்னென்ன மாதிரி பண்ணி நம்ம வந்து எளிமையாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது நிறையா டெக்கரேஷன்ஸ் அது எல்லாமே பண்ணுவேன். பட் எனக்கு வந்து டைம் வந்து கிடைக்கிறது அப்படின்னா, ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 1/2 hour 1 hour கிடைக்கும். அந்த ஒரு 1/2 hour 1 hour நான் வந்து எங்கேஜ்டாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மற்ற டைம் எல்லாம் எனக்கு இருக்காது. ஆக்சுவலி நான் வந்து வீட்டில் இருந்து நான் கவுன்சிலிங் ஜாப் பண்ணுறதுனால எனக்கு வந்து அவ்வளோ டைம் வந்து கிடைக்காது. ஆனால் நான் எப்போல்லாம் எனக்கு தூக்கம் வரலையோ அப்போ நைட்லலாம் நான் வந்து இந்த மாதிரி தையல் தைச்சி பாவாடை ரெடி பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வாராகி அம்மா இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் வந்து பாவாடை என் கையால் தைச்சி போடணுங்கிறது என்னுடைய ஆசை.
அதுதான் என்னோட ஒரு ஃபுல்ஃபில்டு ஒர்க்காக இருந்துச்சு. நான் எப்போதுமே எங்கள் வீட்டில் இருக்கிற வாராகி அம்மனுக்கு வந்து நான் தான் பாவாடை தைச்சி போடுறேன். அதே மாதிரி மற்றவங்க வீட்டில் இருக்கிற அம்பாளுக்கும் நான் வந்து பாவாடை தைச்சி கொடுக்குறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நான் வந்து 2018 நிறைய ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நான் வந்து கையில் தைச்சது தான், மிஷின் இல்லாமல். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு சொல்லுங்கள். இன்னும் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா அது கூட சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.